வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா நிஸாஅன் நபிய்யி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிஸா இன் இத்தகைத்துன்ன فلا تخضعن بالقول. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وقطب الاولياء وافتخار المتقين تاج الامه الشفيع المذنبين شفيعي يوم القيامه الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 9ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தொந்தரவு புரிவானாக. இன்றைய இரவில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் நமக்கும் அத்தகைய விடுதலையை வழங்க புரிவானாக. உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பந்திக்காற்று என்ற நோயிலிருந்து உலக மக்களை காத்தல் புரிவானாக. அடியார்கள் பாவமே செய்துவிட்டாலும் ரப்புல் ஆலமீனே நீ அவர்களை நீ வேதனைப்படுத்தாது இருப்பாயாக. அவர்களுடைய மீது உங்களுடைய கோபத்தை நீ காட்டாது இருப்பாயாக. கணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று தொடரிட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்கள் பற்றிய செய்தியை நாம் பரிமாறிக் கொண்டிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே சமயத்தில் 9 மனைவியோடு வாழ்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்திருந்தார். அதே நேரத்தில் நம்மை போன்ற மூமின்களுக்கு உச்சகட்டமாக 4 மனைவியை கட்டுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார். 4 மனைவி கட்டுவதற்கு அனுமதி தருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு கிழிக்கு பிடி ஒன்றையும் அதிலே சேர்த்திருக்கிறார். அதாவது பல மனைவியர்கள் கட்டுவதில் 4 வரை அனுமதி உண்டு. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்க வேண்டும். நீதம் தவறினால் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக தன்னுடைய திருவசனத்தில் சொல்லி காட்டுகிறார். பொதுவாக நம்மை பொறுத்த மட்டில் 4 திறமை முடித்தவர்கள் மிகவும் அரிது. 100-ல் ஒருவர் இருப்பாரா? இல்லை. 1000-ல் ஒருவர் இருப்பாரா என்பது கூட சந்தேகமான ஒரு நிலைதான். ஆனால் மற்றவர்கள் நாம் ஒவ்வொருவருக்குமே 4 மனைவி இருப்பதாக கணக்கு போட்டுக்கொண்டு நிறைய பிள்ளைகளை பெற்றுத் தழுகிறோம். எனவே இந்தியாவிலே பெரும்பான்மை சமுதாயமாக இவர்கள் ஆகிடுவார்கள் போல் தெரிகிறது என்பதாக கற்பனையிலே மறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் 2001 எடுத்த புள்ளி விவரத்தின் பிரகாரம் இஸ்லாமியருடைய பிறப்பு விகிதாச்சாரம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். இஸ்லாமியருடைய விகிதாச்சாரம் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இஸ்லாமியருடைய குடும்பத்தை புதிய ஜெனரேஷன் எடுத்து பார்த்தால் நமக்கு இருவர் இந்த எல்லையை தாண்டுவதில்லை. பெருவாரியான குடும்பங்களிலே முன்பு போன்று 6 பிள்ளைகள் 9 பிள்ளைகள் பெற்றது என்று இருக்கிறது என்று பார்த்தால் அப்போ எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்த நிலைமையிலே நாம் ஒவ்வொருவருமே 4 மனைவியை கட்டி இருப்பதாக நினைத்துக் கொண்டு மற்றவர்கள் நம் மீது கேள்வி கணைகளை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். 4 மனைவி கட்டுவது அனுமதி இருக்கிறது என்றாலும் கூட அவர்களுக்கு மத்தியிலே நீதத்தை செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ்
கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எப்படிப்பட்ட நீதத்தை செலுத்த வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 9 மனைவியர்களிடத்திலேயும் எப்படி நீதமாக நடந்து கொண்டார்களோ அதை போன்று அவர்கள் ஒரு நாளிரவு ஒரு வீடு என்று சொன்னால் சரியாக அந்த கணக்கில் முறை தவறாமல் அவர்கள் சென்று வருவார்கள். ஏதாவது தற்காப்பு யுத்தத்திற்காக பிரயாணம் செல்ல ஏற்பட்டால் சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய முறை வந்ததோ அவர்களை அழைத்துக் கொண்டு செல்வார்கள். அடுத்த தடவை குலுக்கி போடுகிற பொழுது முதலில் வந்தவருக்கு வாய்ப்பு இருக்காது என்ற முறையில மிகவும் நீளமாக நடந்து கொண்டார்கள். கடைசி நேரத்தில் அவர்களுக்கு உடனே பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களால் எழுந்து நடக்கக்கூட முடியாத அந்த நேரத்திலே 2 பேர்கள் கைத்தாங்களாகத்தான் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற நேரத்திலும் கூட கால்கள் கோடு போட்டுக் கொண்டே ஒவ்வொரு வீடாக அவர்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு வீடாக இருந்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஒரு வாக்கியம் நம்மை எல்லாம் சிந்திக்க வைக்கிறது. அல்லாஹும்ம ஹாதா கஸமீ ஃபீமா அம்லிகு வலா தலும்னி ஃபீமா தம்லிகு. அல்லாஹும்ம ஹாதா கஸமீ ஃபீமா அம்லிகு வலா தலும்னி ஃபீமா தம்லிகு. யா அல்லாஹ், எனக்கு முடிந்த அளவிற்கு நான் பங்கீடை சரியாக முறையாக செய்துவிட்டேன். ஆனால் என்னுடைய சுய விருப்பத்தில் இல்லாமல் என்னுடைய மனது யாரின் மீதாவது அதிக பிரியம் கொள்ளுமானால் அது என்னுடைய விருப்பத்தில் உள்ளதில்ல, அது உன்னுடைய விருப்பத்தை சார்ந்தது. அதற்காக என்னை குற்றத்தில் ஆக்கி விடாதப்பாயாக என்று துஆ செய்வார்கள். என்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற அதிகார பிரகாரம் நான் சமமாக நடந்து விட்டேன், கொஞ்சம் கூட வித்தியாசப்படுத்தவே இல்லை. ஆனால் என்னுடைய ஆதிக்கத்தில் இல்லாத என்னுடைய மனதின் கட்டுப்பாடு, மனதின் பிரியம் யாரின் மீதாவது சற்று கூடுதல் இருக்குமானால் அதற்காக இறைவா என்று தன்னை கண்டித்து விடாதே என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதமாக நடந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழகத்திலேயோ மற்ற இடங்களிலேயோ பார்க்கிற பொழுது 2 மனைவி கட்டியிருந்தாலே கூட 2 வருடத்தையும் ஒரு வாழ மாட்டான், ஒரே அடியாக ஒரு பக்கம் சாய்ந்து விடக்கூடிய நிலைமையை தான் நாம் பார்க்கிறோம். 2 மனைவி இருக்கிறது என்று வேறுதான், ஆனால் அவன் சார்ந்திருப்பது ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்றை அப்படியே தொங்க விட்டவனாகத்தான் இருப்பான். 2 வருடத்திலையும் சமமாக வாழ்தல் என்பதே அரிதாக இருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 என்னிடத்திலேயும் சமமாக வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நமக்கு ஏன் 4 அவர்களுக்கு ஏன் 9 என்றால் அவர்கள் 9ஐ கொடுத்தாலும் அந்த கட்டுப்பாடோடு இருப்பார்கள், 90ஐ கொடுத்தாலும் அந்த கட்டுப்பாடோடு அவர்களால் இருக்க முடியும். ஆனால் சராசரி நாம் இருக்க முடியாது, நாம் தவறி விடுவோம் என்பதற்காக வேண்டி சற்று அதிகமான உத்தரவை அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கொடுத்தாலும் கூட சாதாரணமாக அல்லாஹ் சொல்கிற அந்த கட்டாயத்தின் பேரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாயமாகவும் நடுநிலையாகவும் இருப்பார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரேடியாக அவர்கள் சார்ந்து விட மாட்டார்கள் என்ற ஒரு உண்மையை சரித்திரம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த வகையில் நாம் பார்க்கிற பொழுது ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிக்கிறார்கள். உம்மு ஹபீபா அபூ சுஃபியானுடைய மகளார். அபூ சுஃபியான் இஸ்லாத்தினுடைய எதிரியாகவே இருந்தார். எவ்வளவு காலம் எதிரியா இருந்தார் என்றால் மக்கா வரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனா சென்று மதீனாவிலே 8 வருஷம் இருந்ததற்கு பிறகு அதன் பிறகுதான் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருகிறார். அப்படிப்பட்ட அந்த காலகட்டம் வரை சராசரி ஒரு இறை மறுப்பாளராக இருக்காமல் பெருமானாருக்கு சவாலாகவே இருந்து வந்தார் ஒவ்வொரு யுத்த களத்திலையும் அபூ சுஃபியான். அப்படிப்பட்டவருடைய மகள் தான் உம்மு ஹபீபா. ஆனால் இவர்கள் கன்னி பருவத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். கன்னி பருவத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மிகப்பெரிய எதிரியினுடைய மகள். எனவே எதிரி அந்த பெண்ணை எவ்வளவு கண்டித்திருப்பார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்த அபூ சுஃபியான் கன்னி பெண்ணான தன்னுடைய மகள் இஸ்லாத்திற்கு சேர்ந்த பொழுது எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பார் என்பதை பார்க்க வேண்டும். இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் அவர்கள் அபிசீனியாவிற்கு நாடு திறந்து சென்றார்கள். தன்னுடைய தகப்பனார் மிகப்பெரிய வீரன், மிக பேரும் புகழுமாக இருக்கக்கூடியவன். இருந்தாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். எனவே அபிசீனியாவுக்கு சென்றார்கள். உபைதுல்லா இப்னு ஜஹ்ஷ் என்பவரையும் மனம் முடித்தார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். மனம் முடித்து அபிசீனியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய கணவனார் கிறிஸ்தவராக மாறிவிட்டார். 2 பேரும் தான் அந்த நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். சின்ன வயது. கணவனார் மாற்று கிறிஸ்தவ மதத்திற்கு அவர் சென்று விட்டார். சென்றதோடு மட்டுமல்லாமல் என்னோட வந்தால் நான் உன்னை வாழ வைக்கிறேன், என்னோட வந்தால் வாழ வைக்கிறேன் என்பதாக அவர் சொல்கிறார். ஆனால் இந்த அம்மா ஈமானிலே உறுதியாக இருந்த காரணத்தினால் நான் இந்த நாட்டிலே சென்றாலும் சாதனை தவிர உன் பின் நான் வரமாட்டேன் என்பதாக சொல்லிவிடுகிறார். சொல்லி அந்த நாட்டிலேயே கிட்டத்தட்ட